வணக்கம். இப்போ நான் பார்க்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இதுதான் உங்களுக்கு 60 அடி அகலமுள்ள பஞ்சாயத்து இட்டேரிங்க. இந்த இட்டேரி மேலேயே பார்த்திங்கன்னா பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு 36 கிலோமீட்டரில் பூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. பூலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. உங்களுக்கு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. சுற்றியுமே தென்னந்தோப்பு நடுவில் தான் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு பஞ்சாயத்து இட்டேரிங்க. அந்த பஞ்சாயத்து இட்டேரியோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 அடி அகலம் வருங்க. மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளசரிவாக வந்துடுங்க. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயுங்க. நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா வடவர சைடு தினந்தோப்புங்க, தெம்பரம் தினந்தோப்புங்க. கிழவோட்டில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க. சுற்றியுமே பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய பகுதிங்க. நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழவரமாக பிஏபி கிளை வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க. நீங்கள் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாலிங்க. ஒரு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க. சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. நீங்கள் வந்தால் போனாலும் தங்கறதுக்கெல்லாம் எந்த பயப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, கல்யாண மண்டபம், ஹாஸ்பிட்டலு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. பேங்க்கு. லோ பட்ஜெட்டில் ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்டுங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க. கரெக்டாக பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 கிலோமீட்டரில் பூமிக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தினந்தோப்பு பண்ணுறதுக்கு, பட்டுப்பூச்சி எட்டு போடுறதுக்குங்க, உங்களுக்கு கோழி பண்ணை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கராங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 சென்டோ 80 சென்டோ 1 ஏக்கராவோ எவ்வளோ வேணாலும் தேவைக்கேற்ப வாங்கிக்கலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 40 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நீங்கள் சென்ட் கணக்கில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 70 சென்ட் எடுக்கிற அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க. ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராங்க. அந்த பாய் கட்டிக்கிற தோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு தெம்பரமாக அமைஞ்சிருக்கிற தென்னந்தோப்புங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தோப்பு இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராங்க. கரெக்டாக பூலவாடியிலேருந்துங்க ஒரு 2 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராங்க.